நண்பர்களே, சில வீடியோக்கள் திடீரென்று உங்கள் முன் தோன்றுவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? தேடாமல் தேடாமல் அப்படித்தான். நீங்கள் அவற்றை பார்க்கும்போது இந்த செய்தி உங்களுக்காகவே எழுதப்பட்டது போல் உணர்கிறீர்கள். இன்றைய வீடியோவும் காரணமின்றி உங்களுக்கு வரவில்லை. இந்த செய்தியின் மூலம் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் நல்ல செய்தியை உங்களுக்கு வழங்க விரும்புகிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் நாளில் உங்கள் விதி மாறத் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால தான் இந்த வீடியோவை முழுமையாக கேட்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போவது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு புதிய திசையை தரும். நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றன என்று பிரபஞ்சம் கூறுகிறது. உங்கள் விதி மாறப்போகிறது. நீங்கள் தனியாக இல்லை. பிரபஞ்சம் உங்கள் கைகளில் உள்ளது. பிரபஞ்சத்தை நம்புங்கள். உங்களுக்காக ஒரு புதிய புத்தகத்தை எழுதும் நேரம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடக்கக்கூடும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இன்றைய செய்தி அந்த புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும். உங்கள் வாழ்க்கையின் போக்கு இன்றிலிருந்து மாறப்போகிறது. இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த விதி இன்று விழித்தெழுகிறது. என்னை நம்புங்கள், இந்த செய்தி உங்கள் விதியின் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கலாம். இந்த செய்தியில் நீங்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது. சில நேரங்களில் நிதி நெருக்கடி, சில நேரங்களில் உறவு சிக்கல்கள், சில நேரங்களில் உடல்நலப் பிரச்சினைகள். இந்த சிரமங்கள் அனைத்தும் ஏன் எப்போதும் உங்களை தேடி வருகின்றன என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். விதி ஏன் உங்களை திரும்பத் திரும்ப தடுக்கிறது? ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்கள் செயல்களின் பலனை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்குச் சொல்கிறது. நீங்கள் விதைத்த விதைகள் நல்ல செயல்கள் மூலமாகவோ, மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாகவோ அல்லது உங்கள் பிரார்த்தனைகள் மூலமாகவோ இப்போது உங்கள் வாழ்க்கையில் பசுமையான மரங்களைப் போல பலனளிக்கும். பிரபஞ்சம் இன்று உங்கள் சிந்தனையை மாற்ற விரும்புகிறது. இன்றிலிருந்து உங்களை பற்றி சிறியதாக நினைப்பதை நிறுத்துங்கள். இன்றிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்றால் அதுதான் உண்மை. இந்த வீடியோவை அனைவரும் பெறுவதில்லை. உண்மையிலேயே மாற்றம் தேவைப்படுபவர்கள் மட்டுமே இந்த செய்தியை அடைகிறார்கள். பிரபஞ்சம் அழைப்பவர்கள். நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம். பிரபஞ்சம் சொல்கிறது, நீங்கள் இனி அழத் தேவையில்லை. நீங்கள் இனி மற்றவர்களை நம்பியிருக்க தேவையில்லை. அது உங்களுடன் உள்ளது. பிரபஞ்சம் உங்கள் விதியை மாற்ற வந்துவிட்டது. இப்போது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்படும். மழை பெய்யப் போகிறது. நீங்கள் ஏங்கியதை பெறுவீர்கள். பணம் திடீரென்று உங்கள் வீட்டிற்குள் பாயத் தொடங்கும் போது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மிகவும் நேசிப்பவர் உங்களிடம் நடந்து வரும்போது, உங்கள் உடல் நலம் நாளுக்கு நாள் மேம்படும் போது, உங்கள் எதிரிகள் சரணடைந்து உங்கள் வெற்றி உறுதி செய்யப்படும் போது, இதுதான் நேரம், இதுதான் தருணம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த நாளிலிருந்து இது அனைத்தும் தொடங்குகிறது. பிரபஞ்சம் உங்களுடன் இன்னொரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. உங்கள் கனவுகள் ஒருபோதும் சிறியவை அல்ல. அவற்றை நிறைவேற்ற முடியாது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள். ஒருவேளை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இல்லை என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருந்தது. அது சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. அந்த சரியான நேரம் இப்போது வந்துவிட்டது. உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் இன்னும் பயப்படுகிறீர்கள் என்றால் பயப்படுவதை நிறுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் ஆசைகள் உயரப்போகின்றன என்று பிரபஞ்சம் கூறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் 3 பெரிய மாற்றங்கள் உருவாகப் போகின்றன. முதலாவது நிதி முன்னேற்றம். புதிய செல்வ ஆதாரங்கள் திடீரென்று திறக்கும். இரண்டாவது மேம்பட்ட உறவுகள். நீங்கள் உங்களை தூர விலக்கி வைத்திருந்தவர்கள் உங்களுடன் இணைவார்கள். மூன்றாவது உள்ளமைதி. பல வருடங்களாக நீங்கள் இழந்து வந்த ஆறுதல். இப்போது நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்ததை நீங்கள் பெறுவீர்கள். பணம் திடீரென்று உங்கள் வீட்டிற்குள் கொட்டுவதை பார்ப்பது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மிகவும் நேசித்த நபர் உங்களிடம் நடந்து வரும்போது, உங்கள் உடல் நலம் நாளுக்கு நாள் மேம்படும் போது. இதை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்கள் காதுகளில் கிசுகிசுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தடைகள் மறைந்து வருகின்றன. பாதைகள் திறக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சூரிய உதயம் விடியப் போகிறது. உங்களுக்குள் ஒரு ஒளி ஏற்றப்பட்டுள்ளது. அதை நீங்கள் காண முடியாது, ஆனால் உணர முடியும். மக்கள் உங்களை பார்த்தவுடன் இயல்பாகவே உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்களின் ஆன்மா பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் பதிலை நீங்கள் வைத்திருப்பது போல் உணர்கிறது. இந்த ஈர்ப்பு மேற்பரப்பில் மட்டுமல்ல, ஆன்மீக மட்டத்திலும் உள்ளது. உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகள் மிகவும் உயர்ந்ததாகவும் தூய்மையாகவும் மாறிவிட்டன. உங்கள் அருகில் வரும் எவரும் அமைதி, அன்பு மற்றும் சொந்தமான உணர்வை உணர்கிறார்கள். நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து போராட்டங்களும்
நீங்கள் தாங்கிய வலிகளும் நீங்கள் கேட்ட கேள்விகளும் வீண் போகவில்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது. அவர்கள் அனைவரும் உங்களை இன்றைய நபராக வடிவமைத்துள்ளனர். மேலும் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் மற்றும் அனைவரும் உங்களுடன் இணைய விரும்பும் ஒரு நிலையை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள். மக்கள் சமீபத்தில் உங்களை கவனிக்கத் தொடங்கியிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அது உங்கள் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் புன்னகையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் இருப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனைவரின் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள். மக்கள் காரணமின்றி உங்களுக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார்கள், உங்கள் பேச்சை கேட்க விரும்புகிறார்கள், உங்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள். இது ஒரு அறிகுறியாகும். உங்கள் சக்தி முன்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறிவிட்டது. பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இந்த ஈர்ப்பு மக்களின் கவனத்தை ஈர்ப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடுகிறது. அதாவது பணம் உங்களை நோக்கி வருகிறது, உறவுகள் மேம்படுகின்றன, வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன, அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது. ஆற்றல் ஓட்டம் மிகவும் வலுவாக மாறும்போது பிரபஞ்சத்தின் அனைத்து கதவுகளும் ஒரே நேரத்தில் திறக்கின்றன. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உங்களை பார்த்து அவர்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் வைத்திருப்பதாக உணர்கிறார்கள். உள்ள அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பின் செல்வம். அதனால்தான் அவர்கள் அனைவரும் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈர்ப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் நேர்மறையான சிந்தனை, உங்கள் நல்ல நோக்கங்கள் மற்றும் உங்கள் கருணையால் இந்த ஆற்றலை வலுப்படுத்துங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் எத்தனை முறை உடைந்ததாக உணர்ந்தாலும் இனி நீங்கள் உடைந்து போக தேவையில்லை என்று பிரபஞ்சம் கூறுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பூப்பதுதான். முழுமையாக பூத்திருக்கும் ஒரு பூ அனைவரையும் ஈர்ப்பது போல. அதேபோல் நீங்கள் இப்போது முழுமையாக பூத்திருக்கிறீர்கள். உங்கள் இருப்பு மக்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக மாறியுள்ளது. இப்போது ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறப்போகிறது. இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இப்போது அதன் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. அதன் ஆசீர்வாதம் உங்கள் மீது உள்ளது. உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் விதி மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இதன் முதல் அறிகுறியை நீங்கள் பெறுவீர்கள். யாராவது உங்களிடம் வரும்போது அவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்லாமல் உங்கள் ஆற்றலையும் உணர்கிறார்கள். அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி மற்றொரு படி எடுத்து வைத்தது போல் உணர்கிறார்கள். அதனால்தான் எல்லோரும் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். உங்கள் பயணத்தில் உங்கள் தோழர்களாக மாறக்கூடியவர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள் என்றும் பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது. இந்த மக்கள் உங்கள் ஆற்றலுடன் பொருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மக்கள் உங்களுடன் சேர்ந்து புதிய கதைகளை உருவாக்குவார்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருவார்கள். இப்போது உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்கள் விரும்பிய அனைத்தும் மெதுவாக உங்கள் வழியில் வருகின்றன. நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கை வைத்து அந்த ஓட்டத்தில் நிலைத்திருப்பதுதான். மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவதை நீங்கள் உணரும் போதெல்லாம் அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது உங்கள் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தெளிவான அறிகுறியாகும். நீங்கள் கடற்கரையில் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். அலைகள் உள்ளே வரும்போது அவை கரையை உருக்குகின்றன. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் மற்றும் ஆசீர்வாதங்களின் அலைகள் தொடர்ந்து உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திறந்த மனதுடன் அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான். இப்போது இடைநிறுத்தி உங்கள் இதயத்தில் கையை வைத்து உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மக்கள் ஏன் திடீரென்று என் மீது ஈர்க்கப்படுகிறார்கள்? அப்படியா? இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது. உங்கள் ஆற்றல் மாறிவிட்டதால் இது நடக்கிறது. நீங்கள் அதை பற்றி நனவாகவோ அல்லது அறியாமலோ நினைத்தாலும் உங்கள் அதிர்வு இனி ஒரே மாதிரியாக இல்லை. இப்போது உங்கள் பெண் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் காந்தமாகவும் மாறிவிட்டாள். மக்கள் தானாகவே உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். நண்பர்களே, சில வீடியோக்கள் திடீரென்று உங்கள் முன் தோன்றுவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? தேடாமல் அப்படியே நீங்கள் அவற்றை பார்க்கும்போது இந்த செய்தி உங்களுக்காக மட்டுமே என்று நீங்கள் உணர்கிறீர்கள். இன்றைய வீடியோ காரணமின்றி உங்களிடம் வரவில்லை. உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் இந்த செய்தியின் மூலம் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல செய்தியை வழங்க விரும்புகிறது. இந்த வீடியோவை பார்க்கும் நாளில் உங்கள் விதி மாறத் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
அதனால தான் இந்த வீடியோவை முழுமையாக கேட்குற மாதிரி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் கேட்கப் போவது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும். நீங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றன என்று பிரபஞ்சம் கூறுகிறது. உங்கள் விதி மாறப்போகிறது. நீங்கள் தனியாக இல்லை. பிரபஞ்சம் உங்கள் கையை பிடித்துள்ளது. பிரபஞ்சத்தை நம்புங்கள். பிரபஞ்சமே உங்களுக்காக ஒரு புதிய புத்தகத்தை எழுதினால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடக்கக்கூடும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இன்றைய செய்தி அந்த புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் போக்கு மாறப்போகிறது. இதுவரை செயலற்ற நிலையில் இருந்த விதி விழித்தெழுகிறது. என்னை நம்புங்கள், இந்த செய்தி உங்கள் விதியின் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கலாம். அதன் செய்தியில் பிரபஞ்சம் நீங்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறீர்கள் என்று உங்களுக்குச் சொல்கிறது. சில நேரங்களில் அது பணப்பற்றாக்குறை, சில நேரங்களில் உறவு சிக்கல்கள், சில நேரங்களில் உடல்நலப் பிரச்சினைகள். இந்த சிரமங்கள் அனைத்தும் ஏன் எப்போதும் உங்கள் வழியில் வருகின்றன என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். விதி ஏன் உங்களை மீண்டும் மீண்டும் தடுக்கிறது? ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்கள் செயல்களின் பலனை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்குச் சொல்கிறது. நீங்கள் ஒரு காலத்தில் விதைத்த விதைகள், அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்காக ஜெபிப்பதாக இருந்தாலும் சரி, இப்போது உங்கள் வாழ்க்கையில் பசுமையான மரங்களைப் போல பலன் அளிக்கும். இன்றே உங்கள் சிந்தனையை மாற்ற பிரபஞ்சம் விரும்புகிறது. இன்றிலிருந்து உங்களை பற்றி சிறியதாக நினைப்பதை நிறுத்துங்கள். இன்றிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் உண்மை. இந்த வீடியோவை அனைவரும் பெறுவதில்லை. உண்மையிலேயே மாற்றம் தேவைப்படுபவர்கள் மட்டுமே இந்த செய்தியை அடைவார்கள். பிரபஞ்சமே அழைப்பவர்கள். இதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களை அழைத்துவிட்டது என்று அர்த்தம். பிரபஞ்சம் இனி நீங்கள் ஆழத் தேவையில்லை என்று சொல்கிறது. நீங்கள் இனி மற்றவர்களை நம்பியிருக்க தேவையில்லை. அது உங்களுடன் உள்ளது. உங்கள் விதியை மாற்ற இது இங்கே உள்ளது. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பும். உங்கள் எதிரிகள் சரணடைந்து உங்கள் வெற்றி உறுதி செய்யப்படும்போது இதுவே நேரம், இதுவே தருணம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த நாளிலிருந்து இது அனைத்தும் தொடங்கியது. பிரபஞ்சம் உங்களுடன் மற்றொரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. உங்கள் கனவுகள் ஒருபோதும் சிறியவை அல்ல. அவை நிறைவேற முடியாது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள். ஒருவேளை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இல்லை என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருந்தது. அது சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது. ஒரு அடையாளத்தை எப்படி பெறுவது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனவே கேளுங்கள். எதிர்காலத்தில் சில சிறப்பு அறிகுறிகளை காண்பீர்கள். திடீரென்று ஆங் ஃபார் மோன்ஃபோன் அல்லது சார்ஸ் 97 போன்ற அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பீர்கள். திடீரென்று நீங்கள் ஒரு பழைய நண்பர் அல்லது உறவினரை நினைவில் கொள்வீர்கள். திடீரென்று பல ஆண்டுகளாக வீட்டில் நிலுவையில் இருந்த வேலை முடிவடையும். இவை பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகளாக இருக்கும். உங்கள் விதி மாறிவிட்டது. இன்றிலிருந்து நீங்கள் 3 விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். முதலில் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவும் பிரபஞ்சமே என் விதியை மாற்றியதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக நேர்மறையாக சிந்தியுங்கள். இப்போது உங்களை அதிர்ஷ்டசாலி என்று கருதுங்கள், குறையல்ல. மூன்றாவதாக நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் மனம் தடுமாறும் போதெல்லாம் பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது என்று நீங்களே சொல்லுங்கள். சரியான நேரத்தில், சரியான சூழ்நிலையில், சரியான இடத்தில் இருந்த இன்று நாளை உங்கள் வாழ்க்கையில் வந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே இந்த செய்தி. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல. இது உங்கள் விதியின் அழைப்பு. பிரபஞ்சம் நீங்கள் நினைப்பதை விட சக்தி வாய்ந்தது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. உங்கள் விதி செயலற்றதாக இல்லை, ஆனால் உங்களுக்குள் விழித்துக் கொள்ள காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் சந்தித்த சிரமங்கள் காரணமின்றி இல்லை. ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கல்லாக இருந்தன. இவை அனைத்தும் உங்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வருவதற்காகவே. ஒருவேளை நீங்கள் பலமுறை யோசித்திருக்கலாம், என் விதி எப்போது மாறும்? நான் விரும்புவதை நான் எப்போது பெறுவேன்? ஆனால் இன்று பிரபஞ்சம் எங்கே இவ்வளவு தெளிவாக உள்ளது? அது உங்கள் விதியில் இருந்தால், முழு உலகமும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அது உங்களை தேடி வரும். சில நேரங்களில் நமது கடின உழைப்பு வீண் என்று நாம் நினைக்கிறோம். சில நேரங்களில் விதி நமக்கு எதிராக திரும்பியதாக உணர்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், விதி ஒருபோதும் யாருக்கும் எதிராக மாறாது.
விதி வெறுமனே சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது. அந்த சரியான நேரம் வரும்போது எல்லாம் திடீரென்று மாறுகிறது. இன்றைய செய்தி உங்கள் வாழ்க்கையின் அந்த திருப்பு முனையில் வந்துவிட்டது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது என்பதற்கான சமிக்ஞையை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கனவு கண்ட கனவுகள், நீங்கள் பிரார்த்தனை செய்த ஆசைகள் இப்போது உங்கள் விதியின் ஒரு பகுதியாக வெளிப்பட உள்ளன. உங்கள் விதியை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் இழந்தது பாதை மாற்றத்தால் மட்டுமே இழந்தது. நீங்கள் கண்டுபிடித்தது உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாகும். நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்காதது உங்கள் விதியில் எழுதப்பட்டுள்ளது. அதனால்தான் அது உங்களை தேடி வரும். பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் விதி விழித்தெழும் வரை அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சக்தி வந்தவுடன் நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த கதவுகள் தானாகவே திறக்கத் தொடங்குகின்றன. இன்று இந்த செய்தியை கேட்பது உங்கள் விதியில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாகும். நீங்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், விதி இப்போது உங்கள் திசையில் நகர்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன் தோன்றும் தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டுள்ளது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, ஆனால் உங்களை தொடர்ந்து கண்காணித்து உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு உங்கள் பாதையில் மறைந்திருக்கும் வாய்ப்புகளின் சரங்களை இழுத்து கொண்டிருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியின் அடையாளம். எத்தனை முறை நீங்கள் உங்கள் இதயத்திடம் கேட்டீர்கள், என் காலம் எப்போது மாறும், என் விதி எப்போது பிரகாசிக்கும், நான் ஏங்கியதை எப்போது இறுதியாக கண்டுபிடிப்பேன்? எனவே பிரபஞ்சத்தின் நேரடி செய்தி என்னவென்றால், அந்த மொட்டு வந்துவிட்டது. உங்கள் விதி உங்களுக்கு விதிக்கப்பட்ட நாளில் இந்த செய்தி உங்களை சென்றடைகிறது. ஏனெனில் இந்த வீடியோ வெறும் திரை உள்ளடக்கம் அல்ல, மாறாக இது பிரபஞ்சத்தால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட சமிக்ஞை. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தாமதமும் இப்போது வேகமாக மாற்றப்படும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்த ஒவ்வொரு இடமும் இப்போது வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஒரு சமிக்ஞை கிடைத்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். சில நேரங்களில் ஒரு கனவு, சில நேரங்களில் அந்நியரின் வார்த்தைகள், சில நேரங்களில் ஒரு அறிமுகமில்லாத உணர்வு. இன்று அந்த சமிக்ஞை இந்த வீடியோவின் வடிவத்தில் வந்துள்ளது. நீங்கள் பலமுறை நிறுத்தப்பட்டீர்கள், ஆனால் இனி இல்லை என்று பிரபஞ்சம் கூறுகிறது. நீங்கள் பலமுறை சோதிக்கப்பட்டீர்கள், ஆனால் இனி இல்லை. நீங்கள் பலமுறை கண்ணீர் விட்டீர்கள். நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் பிரபஞ்சத்தின் சக்தியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது இந்த செய்தி உங்களுக்கு வந்துவிட்டது. பிரபஞ்சம் உங்களுக்கு ஆம் என்று கூறியதற்கான உத்தரவாதம் இது. இந்த மாற்றம் உங்கள் விதியில் எழுதப்படாவிட்டால், இப்போது இந்த செய்தியை நீங்கள் ஏன் பார்ப்பீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது ஏன் திடீரென்று உங்கள் முன் தோன்றியது? இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை ஏன் தொடுகின்றன? பிரபஞ்சம் எப்போதும் உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு கொண்டு வருகிறது. இந்த செய்தி உங்கள் கண்களையும் காதுகளையும் அடைந்திருந்தால், நீங்கள் அந்த சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்றாகும். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டியது ஒன்றுதான். நம்பிக்கையுடன் இருங்கள். எது நடந்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் என்று நம்புங்கள். உங்கள் வழியில் வருவது உங்கள் விதியை பிரகாசமாக்கும் என்று நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பமும் இப்போது உங்களை சரியான திசையில் அழைத்துச் செல்லும் என்று நம்புங்கள். பிரபஞ்சம் உங்கள் கடந்த கால துக்கங்களை விட்டுவிடச் சொல்கிறது. அவை தண்டனைகளாக அல்ல, பாடங்களாக மாறிவிட்டன. அவற்றை போய் ஒரு புதிய வாழ்க்கையை வரவேற்கவும். உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது என்பதற்கான சமிக்ஞையை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கனவு கண்ட கனவுகள், இரவில் நீங்கள் வேண்டிக் கொண்ட ஆசைகள் உங்கள் விதியின் ஒரு பகுதியாக வெளிப்பட உள்ளன. பிரபஞ்சம் உங்கள் விதியை ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் என்று உங்களுக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் இழந்தது உங்கள் பாதையை மாற்றுவதற்காக மட்டுமே இழந்தது. இன்று முதல் நீங்கள் எதை மேற்கொண்டாலும் அது தெரியாத வழியில் உதவியை கண்டுபிடிக்கும். நீங்கள் தொடரும் எந்த வாய்ப்பிற்கும் கதவுகள் தானாகவே திறக்கும். மேலும் நீங்கள் தடைகளை சந்தித்தாலும் அந்த தடைகள் உங்களை ஒரு சிறந்த பாதைக்கு இட்டுச் செல்ல உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் கூறுகிறது, பயப்படாதே, நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் விதி மாறப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த செய்தி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கனவு கண்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்.
இனிமேல் நீங்கள் சூரிய ஒளியை காணும் போதெல்லாம் அதை ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக கருதுங்கள். நீங்கள் ஒரு தென்றலை உணரும் போதெல்லாம் அதை பிரபஞ்சத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமாக கருதுங்கள். இரவு வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் விதி அதே பிரகாசமாக பிரகாசிக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி மாற்றத்திற்கான விதி உள்ளவர்களை மட்டுமே சென்றடைகிறது. அது உங்களிடம் வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருங்கள், ஏனென்றால் இப்போது உங்கள் விதி மறைவதை நிறுத்திவிட்டு வெளிப்படும். இப்போது நீங்கள் மகிழ்ச்சியை தழுவ தயாராக இருக்க வேண்டும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும், உங்கள் கனவுகள் நனவாகும் என்பதை காணவும். ஏனென்றால் உங்கள் நேரம் வந்துவிட்டது, உங்கள் காத்திருப்பு முடிந்துவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. இன்றைய செய்தி தற்செயல் நிகழ்வு அல்ல. இந்த வீடியோ பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் மக்களை மட்டுமே சென்றடைகிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றியிருந்தால் இது சாதாரண தருணமல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் நேரம். நீங்கள் எத்தனை இரவுகளை அமைதியின்றி கழித்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை வானத்தை பார்த்து உங்கள் மனதை அமைதிப்படுத்த பிரார்த்தனை செய்திருக்கிறீர்கள்? எல்லாம் வீணாகிவிட்டது. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பியுள்ளது. எல்லோரும் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று கூறுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் ஆற்றல், உங்கள் ஆளுமை, உங்கள் ஒளி மிகவும் வலுவாகிவிட்டதால் அனைவரும் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது மக்கள் மட்டுமல்ல, சூழ்நிலைகள், வாய்ப்புகள் மற்றும் மகிழ்ச்சியும் உங்களை நோக்கி விரைகின்றன. இரும்பு துகள்கள் ஒரு காந்தத்திற்கு இழுக்கப்படுவது போல நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு நல்ல கூறுகளையும் உங்களை நோக்கி இழுக்கிறீர்கள்.